அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு திருமண தாமதம். இது ஒரு ஆணோட ஜாதகம். ஆணோட வயசு 37 வருஷம் 4 மாசம் 26 நாள் ஆகுதுங்க. கேள்வி என்ன? திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன்? அப்ப நம்ம இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் பாத்தீங்கன்னா அது துலாம். ஆனா நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறைப்படி நம்ம பிறப்பு லக்னத்தை எடுக்காம வயதுக்குரிய லக்னமான அட்சய லக்னம் ஏல்பி லக்னத்தை எடுத்து கணக்கு பண்றதுனால இப்போ அவரோட ஏல்பி லக்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது மகரம். சனி பகவான் எங்க இருக்காரு? 11. அதாவது லக்னாதிபதி சனி பகவான் ஏஎல்பிக்கு 11ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப என்ன ஆகுது? சனி பகவான் 10 வருஷம் இந்த ஜாதகரை இயக்குவார். ஆச்சா, இந்த 10 வருஷம்ன்றது எப்ப ஆரம்பிச்சிருக்குனாக்கா 27 பிப்ரவரி 2016 இருந்து 26 பிப்ரவரி 2026 வரைக்கும் சனி பகவான் தான் ஆட்சி பண்ணுவார். அப்ப இந்த 10 வருஷமும் ஜாதகரோட எண்ணம், சிந்தனைகள் இதெல்லாம் எதை பத்தி போயிட்டு இருக்கும்னாக்கா அவருக்கு வேலையில கிடைக்க போற இன்க்ரிமெண்ட், வருமானம், அவரோட சொந்த மகிழ்ச்சி, இதை பத்தி தான் இந்த ஜாதகம் யோசனை போயிட்டே இருக்கும். சரி, திடீர்னு எப்படி திருமணம் பத்தின சிந்தனை அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, இயங்குகிற நட்சத்திரமா எது போயிட்டு இருக்குங்க அவருக்கு? அவிட்டம் 1 போயிட்டு இருக்கு. அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஸோ நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் எங்க வந்திருக்காரு? ஏஎல்பிக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு. ஆச்சுங்களா? அப்ப ஏஎல்பிக்கு 4ஆம் வீட்டுல இருந்து செவ்வாய் பகவான் தன்னோட 4ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணம் பத்தின சிந்தனை வந்துருச்சு அவருக்கு. அப்பதான் நம்ம மட்டும் வந்தாரு. என்னடா அது, நம்ம வயசு 37 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆலையே, தள்ளி போயிட்டே இருக்கு, ஏன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட வந்தார். சார், இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, வயசு ஆயிட்டு இருக்கு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, தள்ளி போயிட்டு இருக்கு, என்ன காரணம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு வந்தாரு என்கிட்ட. அப்ப நம்ம என்ன பண்றோம்? புதன் பகவான் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். புதன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான கும்பத்துல இருக்காரு. ஸோ அப்ப என்ன ஆயிடுது? நான் ஆட்டோமேட்டிக்கா தடை தாமதம் ஆயிடுச்சு. யாரால எப்படி தடை தாமதம் ஆச்சுனாக்கா, ஜாதகரோட குடும்பத்தாலையும், இவரோட படிப்பு, இவரோட பேச்சுவார்த்தை, இல்ல குடும்பத்தினர் வரதட்சணை ஜாஸ்தி எதிர்பார்த்ததுனால தடை தாமதம் ஆயிடுச்சுங்க. சரி, இந்த நிலை எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வருகிற 8ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 2027 வரைக்குமே இந்த நிலை தான். ஏன்னா ஜாதகரோட கிரக சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப எப்பதாங்க திருமணம் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஜாதகரோட ஏஎல்பி லக்னம் மாறி இயங்குகின்ற நட்சத்திரம் மாறி நவாம்ச புள்ளியும் மாறணும். அப்பதான் திருமணம் நடக்கும். ஏஎல்பி லக்னம் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு மாறி நட்சத்திரம் அவிட்டம் 1ல இருந்து அவிட்டம் 4 இயங்கும் போது நவாம்சம் விருச்சகத்துல இருக்கும்போது நடக்கும். அப்பதான் இவருக்கு திருமணத்துக்கான காலம் வருது. அதாவது 8ஆம் தேதி ஏப்ரல் 2027 இருந்து 18ஆம் தேதி மே 2028க்குள்ள இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் இதுக்குள்ளார அவருக்கு திருமணம் நடக்கணும். ஆனாலும் கடவுள் ஒரு செக் வச்சுட்டாரு இந்த ஜாதகருக்கு. எப்படி? நம்ம தலைவர் கேது பகவான் வர்றாரு. கேது பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு இந்த ஜாதகருக்கு 8ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. 8ஆம் வீடு தடை. கேது பகவான்னாலும் தடை தாமதம். எப்படிப்பட்ட தடை தாமதம் உண்டாக்குவாரு? ஜாதகரோட எதிர்பார்ப்பு பிரம்மாண்டமா இருக்கும், அது ஜாஸ்தியா இருக்கும். எப்படி? தனக்கு வரப்போற மனைவி ஒரு சினிமா ஹீரோயின் மாதிரி பயங்கர அழகா, தன்னோட தோற்றத்திற்கு ஏற்ற மாதிரி, தன்னோட படிப்பு, செல்வாக்கு இதுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே இவருக்கு வயசு ஆயிடுச்சு. 2வது திருமணத்துக்கான காலமே இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் தான். அதனால நான் என்ன சொன்னேன் அவருக்கு, சார் உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, திருமணத்துக்கான காலம்ன்றது இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் தான். அதாவது 8ஆம் தேதி ஏப்ரல் 2027 இருந்து 18 மே 2028க்குள்ளதான் வருது. நீங்க இந்த டைம்ல எதிர்பார்ப்பு ஜாஸ்தி வச்சுக்கிட்டு, அதாவது பொண்ணு நல்லா சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கணும், உங்களோட படிப்பு, தோற்றம் இதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தள்ளி போயிடும், தாமதமாயிடும். ஆனா நீங்க எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு பொண்ணோட குணம் நல்லா இருக்கா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கா, அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வர்ற பொண்ணை
பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் தாமதமாயிடும், தள்ளி போயிடும், மேற்கொண்டு உங்களுக்கு வயசும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ திருமணத்துக்கான சூழ்நிலை ஏற்றதாக இருக்காதுன்னு சொல்லி அவர் புரிய வச்சோம். அவரும் வந்து சரிங்க, நீங்கள் சொல்கிறபடி பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாருங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது அப்படின்றதே இந்த ஜாதக முறையில் இல்லை. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்துக்கும், என் குலதெய்வத்துக்கும் நன்றி. எல்லாரும் வாழ்க வளமுடன். வணக்கம்.